அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் சால்னா இன்றைக்கி நம்ம சிராஜுதீன் பாய் செய்ய போகிறாப்புல. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை எடுக்கிறாப்புல. இப்போ வந்து ஓகே ரொம்ப வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம். இப்போ பாருங்கள் சட்டி தான் கொஞ்சம் பெருசு கம்மியாகிடுச்சு, சட்டி மிஸ் ஆகிடுச்சு. வேறு இடத்துல வந்தோன்னா சட்டியை மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுங்க, கல் உப்பு இதுதான் போடுறோம். கல் உப்பு போட்டுங்க. கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம பாருங்கள், இப்போ 1 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இங்கே பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க. ஸோ பெப்பர் எல்லாமே பாருங்கள். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 ml ஊற்றிங்க. 10 ml ஊற்றிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். 15 ml ஊற்றிங்க. ஸோ ஆயில் போட்டாச்சு. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பார்க்கலாமா? ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 1 கிராம் போட்டுங்க. அப்படியே எல்லாத்தையும் செட்டாக போட்டுறேன். ரொம்ப பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சு. பச்சை 1/2 hour. ஸோ கழுவிக்கலாம் நல்லா. ஸோ வாஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. பாருங்க, இப்போ சிக்கன் கழுவி போட்டுடலாம். சிக்கன் இதை சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா இதாகிடும். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும். ஸோ எதுக்கு இப்போ சிக்கன் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இதாச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். போட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்வா. நீங்கள் இல்லைன்னா எடுத்துங்க உங்கள் படத்தில் அடுப்பில் உள்ள போங்க. அப்போ தான் ரெண்டாம் மனசு தெரியும். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. 5, 6, 7 கிராம் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு சாதா போய் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா குடிக்கணும். உருளைக்கிழங்கு எப்பயுமே போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போடுறோம். ஸோ பாருங்கள், இப்போ தக்காளி போட்டாச்சு. இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகும். நல்லா கிண்டி கட்டி விட்டு மூடியை போட்டு ஸ்டெம்மில் வச்சு விட்டிங்கன்னா பாட்டு வெந்து போட்டோம். ஒரு 10 நிமிஷம் குடிக்கட்டும். பொட்டோட்டோ இதில் உருளைக்கிழங்குல மூடியை போட்டாச்சு. பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்துக்கணும். கரெக்டு தான் என்ன சொல்கிறது. பாருங்கள், இது ஒரு மெசேஜ். ஸோ பார்த்துங்க நண்பா, கரெக்டாக நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ எப்பயுமே சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்திருக்கா பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப தேவையில்லை. ஒரு மஞ்சள் 9,000
மஞ்சள் ஆயிரும் அப்புறம் சில்லி பொடி ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 5 கிராம் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், ஸோ நான் காரம் போட்டுக்கிறேன். காரம் இருந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். டேஸ்ட்டோட காரத்தோடு சாப்பிடலாம். நல்லா மல்லித்தூள் போட்டுருந்தாக்கோ, ஸோ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் 6 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ இப்போ நான் எதுவுமே செட் பண்ணல. நான் ஆக்சுவலி வந்து ரியாத்துலேருந்து ரியாத்து ட்ரை ஃபுட்டே மாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் நான் செட் பண்ணலை எதுவுமே. பக்காவாயிடும். மூணு மசாலா தான் போட்டிருக்கேன். கறி மசாலா தேவையில்லை, நான் அதான் சில்லி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த 3 மசாலா போட்டுருக்கேன், டேஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ நம்ம பாருங்கள், இப்போ ஒரு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். ஸோ குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம். சூப்பராகும், வேறு லெவலாகிடும். மசாலா நல்லா எண்ணெய் லைட்டாகிடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துடுச்சு. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. பக்கா ரெடி ஆகிடும். ஸோ சிக்கன் குழம்பு தான் வைக்கிறேன், கிரேவியில். உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு. ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நண்பா, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உப்பு இருக்கா கூட இப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. சூப்பராகும். தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. லைட்டாக போட்டுங்க உப்பு. உப்பு போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நண்பா. ஓகே நண்பா, செம்மையாக ரெடி ஆச்சு. பாருங்கள், பக்காவாக ஆயிடுச்சு நண்பா. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு குழம்பு. ஸோ இதுதான் சிக்கன் குழம்பு சொல்கிறது. பக்காவாகிடுச்சு நண்பா. சிக்கனு நல்லா வெந்துடுச்சு, பயங்கரமாகிடுச்சு. சிக்கன் எதுவுமே உடையில. ஸோ உள்ளங்கள் மட்டும் லைட்டாக உடஞ்சிச்சு, அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. சூப்பராக பக்காவாகிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன் கேட்கணும் நண்பா. செம்மையாக ரெடி ஆச்சு. பாருங்கள், பக்காவாகிடுச்சு நண்பா. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு குழம்பு. ஸோ இதுதான் சிக்கன் குழம்பு சொல்கிறது. பக்காவாகிடுச்சு நண்பா. சிக்கனு நல்லா வெந்துடுச்சு, பயங்கரமாகிடுச்சு. சிக்கன் எதுவுமே உடையில. ஸோ உள்ளங்கள் மட்டும் லைட்டாக உடஞ்சிச்சு, அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. சூப்பராக பக்காவாகிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன் கேட்கணும்